ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்குதா? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான சட்னியை பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நீங்கள் வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்து முடித்தோன்னே அதை எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் போடணும். நான் ஒரு 25 கிராம் சேர்த்துருக்கேன். இது வெறும் கடாயில் வறுத்துருங்க. வறுத்துட்டு லைட்டாக எண்ணெய் போட்டு வறுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். புளி ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளியும் சேர்த்துருக்கேன். இதையும் சீடெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துட்டு நல்லா சூடாக ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அடுத்தது தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை இது கூட சேர்த்து அடி பிடிக்காமல் கிளறி விடணும். எண்ணெய் விட்டு கிளறி விடலாம். ஒரு 2 நிமிஷம் இதில் இருந்தால் போதும். நம்மளுக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் இட்லியோடு இதை ட்ரை பண்ணோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னி இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையான சட்னியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.